Hello students, I am Ramanan. In the video class 10 exercise 6.1 ல sum number 2 பார்க்க போறோம். Prove the following identities. இத தனித்தனியா கேட்டா 2 mark questionல கேட்கலாம். Okay. Subdivision 1 ல LHS எடுத்துக்கிறேன். 1 minus tan square theta divided by cot square theta minus 1. இதை நமக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், அல்லது ரெசிப்ரோக்கல் ஐடென்டிட்டிஸை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். ஓகே, இப்போ நியூமரேட்டரில் நான் எந்த சேஞ்சஸும் பண்ணலை. tan ஸ்கொயர் தீட்டா 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா, இந்த காட் ஸ்கொயர் தீட்டாவை நம்ம எப்படி எழுதலாம்? காட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 பை tan தீட்டா இல்லையா? அப்போ காட் ஸ்கொயர் தீட்டான்றது என்ன? 1 பை tan ஸ்கொயர் தீட்டா. ஸோ இந்த காட் ஸ்கொயர் தீட்டாவை மட்டும் எடுத்துட்டு நான் ரவுண்ட் பண்ணுறத இந்த பார்ட்டை மட்டும் எடுத்துட்டு நான் 1 பை tan ஸ்கொயர் தீட்டான்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, மைனஸ் 1. இப்போ நியூமரேட்டரில் 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா நோ சேஞ்சஸ். இப்போ டினாமினேட்டரை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை tan ஸ்கொயர் தீட்டான்னு வரும். ரெசிப்ரோகேட் ஆகும்போது 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு இந்த tan ஸ்கொயர் தீட்டா நியூமரேட்டருக்கு போய்டும். ஓகே, tan ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை டினாமினேட்டரில் 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டான்றது அப்படியே இருக்கும். இது ரெண்டும் கேன்சல். ஸோ லெஃப்ட் அவுட் டேர்ம்ஸ்னு பார்த்தா tan ஸ்கொயர் தீட்டா விச் இஸ் RHS. ப்ரூவ்டு. கரெக்டாக செய்யணும். கண்டிப்பாக சைடு ஒர்க்கில் என்ன ஐடென்டிட்டி கொடுத்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தெளிவாக எழுதப்பட்டிருந்தா உங்களுக்கு ரிவிஷன் நேரத்திலையோ அல்லது எக்ஸாம் ஹால்லையோ குழப்பம் இல்லாமல் இருக்கும். அடுத்ததாக சப்டிவிஷன் 2. சப்டிவிஷன் 2ல் LHS cos theta divided by 1 plus sin theta. ஓகே, இப்போ இதை இந்த ரைட் சைடில் உள்ள ஐடென்டிட்டி வந்து ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு நாம் இதை கான்ஜுகேட் மல்டிப்ளிகேஷனில் செய்ய போகிறோம். காஸ் தீட்டா டிவைடட் பை 1 ப்ளஸ் சைன் தீட்டா அப்படின்ற இந்த டினாமினேட்டருக்கு தகுந்த மாதிரியான கான்ஜுகேட் மல்டிப்ளிகேஷன் 1 மைனஸ் சைன் தீட்டா. ஓகே, டிவைடட் பை 1 மைனஸ் சைன் தீட்டா. இப்போ நியூமரேட்டரை காஸ் தீட்டா இன்ட்டு 1 மைனஸ் சைன் தீட்டா மல்டிப்ளை மட்டும் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர், அதாவது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்மேட்டில் இருக்கா? இது ஏ மாதிரியும் இது பி மாதிரியும், அதே போல் இது ஏ மாதிரியும் இது பி மாதிரி. அப்போ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னாக்கா ஏ ஸ்கொயர் மைனஸ் சைன் தீட்டா ஸ்கொயர்னு வரும். நான் அடுத்த ஸ்டெப்பில் இன்னும் கிளியராக போட்டு காமிக்கிறேன். ஸோ நியூமரேட்டர் பார்ட்டில் நோ சேஞ்சஸ், cos theta into 1 minus sin theta இல்லையா? இங்கே 1 ஸ்கொயர் அப்படிங்கிறது 1 தான். sin theta ஸ்கொயர் அப்படின்றத sin ஸ்கொயர் தீட்டான்னு தான் போடணும். ஓகே, அடுத்ததா cos theta into 1 minus sin theta டினாமினேட்டர் 1 minus sin ஸ்கொயர் தீட்டாவுக்கு cos ஸ்கொயர் தீட்டான்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். எப்படின்னா பாருங்க, 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படிங்கிறத நம்ம என்ன மாதிரி ரீப்ளேஸ் பண்ணலாம்? காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இப்போ அதை தான் நான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த இடத்துல இந்த ஃபார்முலாவை எழுதி வைங்க. ஸோ இப்போ இது காஸ் ஸ்கொயர் தீட்டாவுக்கும் ஒரு காஸ் தீட்டாவுக்கும் நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ பேலன்ஸ் இருக்கிறது 1 மைனஸ் சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா இல்லையா? இந்த காஸ் தீட்டா இதுக்கும் காமன். ஸோ அப்போ ரெண்டாக பிரிச்சிடலாம். 1 பை காஸ் தீட்டான்னு இதையும் சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு இதையும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ 1 பை காஸ் தீட்டாவோடைய வேல்யூ சீக்கன் தீட்டா, சைன் தீட்டா பை காஸ் தீட்டாவோட வேல்யூ tan தீட்டா. ஸோ RHS ப்ரூவ்ட். ஓகே, ரொம்ப நிதானமாக செய்யுங்க. ப்ராக்டிஸ் செஷனில் நிதானமாக செய்யுங்க. என்ன ரிலவெண்ட் ஐடென்டிட்டி போட்டு அதை ரீப்ளேஸ் பண்ணுறோம், ரீஅரேஞ்ச் பண்ணுறோங்கிறத சைடில் கண்டிப்பாக எழுதி வைக்கணும். இல்லைனா சம் ரிவிஷன் பண்ணும்போதோ அடுத்தடுத்த ஸ்டேஜில் போக போக நமக்கு வந்து மறந்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.